So நேத்து நம்ம ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன்றது இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஸோ ஃபங்க்ஷன்றது இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஆர் ரிலேஷனில் ஒரு கண்டிஷன் போடுறோம். என்ன கண்டிஷன் போடுறோன்னா no two ordered pair should have the same first element with different second element. ரெண்டு ஆர்டர் பேர் வந்து ஒரே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டோட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆர்டர் பேர் ஒரே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஓகேவா? And then ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன பார்த்தோன்னா a function f is defined from a to b is a relation which is also a subset of the Cartesian product a cross b is if it satisfies these two conditions. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இதை ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். என்ன கண்டிஷன்னா for all a belongs to a, that is a ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எலிமெண்ட்டுக்குமே there should be an element b belongs to b such that a, b belongs to f. b ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கணும் b ல அண்ட் a, b வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்கணும். ஸோ அப்படி அது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா இஃப் a, b belongs to f and a, c belongs to f then b should be equal to c. bயும் cயும் ஈக்குவலாக இருக்கணும். that is no two ordered pair should have the same first element with different second element. ஒரே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டோட இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது ஃபங்க்ஷன்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போனால் இந்த மாதிரி இருக்கலாம். தட் இஸ் பியில் நமக்கு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இதை டொமைன்னு சொன்னோம், இது கோடொமைன்னு சொன்னோம். எந்த எலிமெண்ட்லாம் ரிலேட் ஆகிருக்கோ அதை நம்ம ரேஞ்சுன்னு சொன்னோம். இதெல்லாம் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பியில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஏல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஏல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கேருந்து இப்படி வி ஷேப் போகக்கூடாது, இங்கேருந்து வி ஷேப் போகக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி ரெண்டு ஆர்டர் பேர் சேம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடாது. இது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொன்னோம். ஓகேவா? and then the ways of representing a function, இது analytical form. ஓகேவா? இது வந்து analytical form. and then இது tabular form அல்லது இது ordered pair form. ஓகேவா? டேப்லர் ஃபார்மும் ஆர்டர் பேர் ஃபார்மும் ரெண்டு ஒன்று தான். அப்புறம் கிராஃப்லேயே ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷனை, ஆர் பை ஆரோ டயக்ராம்லேயே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் தென் கிராஃபில் இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து இது ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்ன்றது படித்தோம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுங்கிறது இட் இஸ் எ டெஸ்ட் டு டிட்டர்மின் வெதர் த கிவன் கிராஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த டொமைனில் நான் சொல்கிறது, நீங்கள் பாட்டுக்கு இந்த இடத்துல ஒரு லைனை போட்டுட்டு இது அந்த கிராஃபில் இடிக்கவே இல்லை, அந்த கிராஃபை தொடவே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுமாதிரி இப்போ சப்போஸ் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு இங்கே ஒரு லைனை போட்டுட்டு அந்த கிராஃபில் தொடவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த டொமைன்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குதோ, எங்கேருந்து எது வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதில் ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். அந்த லைன் வந்து அந்த கிராஃபை ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுச்சுன்னா தென் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பிளேஸில் டச் பண்ணுச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். டச்சே பண்ணலைனாலும் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இது நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். and then ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம்னா two functions are said to be equal if they have the same domain. ரெண்டுத்துக்கும் டொமைன் சேமாக இருக்கணும். and for element every element in the domain f of a should be equal to g of a இருக்கணும். that is டொமைன் சேமாக இருக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஏல இருக்கும் அந்த தட் இஸ் டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே எஃப் ஆஃப் ஏவும் ஜி ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருந்தால் இந்த டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல். ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவல்னு சொல்லலாம்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about some elementary functions பார்க்க போகிறோம். ஸோ elementary function. The first function which we are going to see is identity function. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்லேயே இதெல்லாம் ஸ்பெஷல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன்லேயே இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். The function of the form f of x is equal to x is said to be an identity function. or y is equal to x இப்படியும் எழுதலாம். or y is equal to x is said to be an identity function. இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபார்ம் y is equal to x or f of x is equal to x. இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அதே தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ தட் we call it as an identity function. இதை தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? this we call it as an identity function. இப்போ இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து எப்படி இருக்கணும், கிராஃபும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ the graph of an identity function will be like this.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் 0 தான் வரும். எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 1, 2 போட்டிங்கன்னா 2, 3 போட்டிங்கன்னா 3, -1 போட்டால் -1, -2 போட்டால் -2, -3 போட்டால் -3. ஸோ இட் வில் பி அ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த எக்ஸ் ஆரிஜின். இட் வில் பி அ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் y is equal to x. இதை தான் நம்ம we call it as an identity function and it is denoted by ix or simply I. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஐ. ஓகேவா? இது வந்து நம்ம ஐன்ற பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஐ இஸ் கால்ட் அஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு இருந்துச்சுன்னா தட் ஃபங்க்ஷன் வி கால் இட் அஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு 0னா 0, எஃப் ஆஃப் எக்ஸும் 0, ஆர் ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 2னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி அ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஆரிஜின் வழியாக போகக்கூடிய அது இப்படி தான் பாஸ் ஆகும், இப்படி போகாது. ஏன்னா நீங்கள் பிளாட் பண்ணி பாருங்கள் 0,0, 1,1, 2,2 இதுமாதிரி பிளாட் பண்ணிங்கன்னா இல் கெட் அ லைன் லைக் திஸ். இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு லைன் கிடைக்கும். இல் கெட் அ லைன் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். திஸ் வி கால் இட் அஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட அனாலிட்டிக்கல் ஃபார்ம் இது கிராஃப். நமக்கு டேப்லர் காலம் வேணும்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி டேப்லர் காலமை எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது we are going to see about constant function. செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா a function is said to be a constant function if suppose f of x is equal to c. f of x is equal to c இருந்துச்சுன்னா that we call it as a constant function. or இப்போ suppose y is equal to c இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். y is equal to c இப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் is said to be a constant function. ஸோ இதை நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? a function which is defined from the set x to y, xலேருந்து yக்கு டிஃபைன் பண்ணுறோம் such that f of x is equal to c for all x belongs to xனா then it is said to be a constant function. இதை நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதெல்லாம் வரைஞ்சிருப்பீங்க y is equal to 5 or y is equal to 7. இது எல்லாமே we call it as a constant function. or y is equal to -7 இதுவும் ஒரு constant function தான். ஸோ இதுக்கு வந்து கிராஃப் எப்படி இருக்குன்னா the graph of a constant function y is equal to 5 இதுக்கு கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா it will be a straight line parallel to x axis. it will be a straight line parallel to x axis. ஸோ இதான 5. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் y கோஆர்டினேட் 5 தான் வரும். இப்போ எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கனாலும் 5 தான். இதை டேப்லர் காலமாக போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா அப்பயும் ஒய்க்கு 5 தான் வரும். எக்ஸுக்கு வந்து சப்போஸ் 1 கொடுத்திங்கனாலும் 5, 2 கொடுத்திங்கனாலும் 5, 3 கொடுத்திங்கனாலும் 5, அதுமாதிரி -1 கொடுத்தாலும் 5, -2 கொடுத்தாலும் 5. ஓகேவா? ஸோ அப்போ இதை பிளாட் பண்ணும்போது யூ வில் கெட் அ ஸ்ட்ரைட் லைன் parallel to x axis. ஸோ த கிராஃப் ஆஃப் a constant அதுமாதிரி y is equal to -7 will be here. இங்கே இருக்கும். ஓகேவா? எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தீங்கனாலும் ஒய்யோட வேல்யூ -7 தான் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்மளோட டெஃபினிஷன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃபும் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் டிஃபைன் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ யூ ஹாவ் டு ரைட் த டெஃபினிஷன். எப்படி எழுதணும்னா let x and y be any two sets, let c be any fixed element of y, let c be the any fixed element of y. The function f defined from x to y defined by f of x is equal to c for all x belongs to x is called as a constant function. உங்களுக்கு புக்லேயே அந்த டெஃபினேஷன்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். let x and y be two sets, let c be a fixed element of y. The function f defined from x to y defined by f of x is equal to c for all x belongs to x is called as a constant function. இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட கிராஃப் வரைஞ்சிடணும். you have to draw the கிராஃப் வரையணும். அது மாதிரி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. let x be any non-empty set. Let x be any non-empty set. The function f defined from x to x defined by f of x is equal to x for all x belongs to x is called as an identity function on x and it is denoted by ix or I. புரியுதா? ஸோ இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட ஆரோ டயக்ராம். இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட ஆரோ டயக்ராம். திஸ் இஸ் த ஆரோ டயக்ராம் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுவும் நீங்கள் இந்த ஆரோ டயக்ராமும் வரையணும், கூடவே இந்த கிராஃபும் வரையணும். இதுதான் கிராஃப் ஆஃப் த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இது கிராஃப் ஆஃப் த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், இது கிராஃப் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ உங்களுக்கு டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இந்த வேர்ட்ஸில் டெஃபினேஷன் எழுதிட்டு கிராஃப் கண்டிப்பாக வரையணும். ஆரோ டயக்ராம் போடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கிராஃப் வரையணும். புரியுதா? ஸோ இதை நீங்கள் எழுதணும்.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் you can study it from the book itself. இதெல்லாம் நோட்டில் எழுதி தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, புக்லேருந்தே கூட படிச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா புக்லேயே உங்களுக்கு எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் இதை we can say it as absolute value function. Absolute value function. Modulus function or absolute function. So இந்த function வந்து என்னன்னா f of x is equal to modulus of x. This we call it as an modulus function or an absolute value function. இதை தான் நம்ம modulus function அல்லது absolute value function சொல்லுவோம். இந்த function எப்படி define பண்ணுவோம்னா, this function எப்பயுமே இந்த மாதிரி modulus function இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இந்த modulus function it is very very important. இது நம்ம ஃபியூச்சரில் நிறைய சம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அண்ட் தென் ஃபர்தராக 12th கூட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. காலேஜ் போனாலும் இதோட டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக மாடுலஸ்னால் என்ன அர்த்தம் உங்களுக்கு? மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு நீங்கள் -2 கொடுத்தீங்கனாலும் அது +2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? அதான் கீழ் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மாடுலஸ்னால் என்ன? எக்ஸுக்கு -2 கொடுத்தாலும் +2 கொடுக்கணும், +2 கொடுத்தாலும் +2 தான் கொடுக்கணும். அது மாதிரி -3 கொடுத்ததுன்னா அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றி +3 கொடுக்கணும். பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா அது அப்படியே கொடுத்துடலாம். நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துச்சுன்னா அது சைனை மாற்றி கொடுக்கணும். அதான் நம்மளோட யூஷுவல் டெஃபினேஷன் ஆஃப் த மாடுலஸ் ஃபங்க்ஷன். இப்படி தான் நம்ம எழுதுவோம். மாடுலஸ்னால் நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுவோம், பாசிட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அது அப்படியே எழுதுவோம். So this function should be defined clearly. Always the modulus function should be defined clearly. எப்படி define பண்ணணும்? So this is equal to -x when x is less than 0. If x is less than 0, it is equal to -x, and it is equal to +x if x is greater than or equal to 0. So xக்கு 0 விட கம்மியாக இருந்தால், இப்போ -2 இது 0 விட கம்மியாக இருக்குல்ல, அப்போ அப்படி நீங்கள் xக்கு 0 விட கம்மியாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அப்போ -2, அப்போ உங்களுக்கு +2 வந்துடும். புரியுதா? இப்போ இதே இது 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா 2ங்கிறது இட் இஸ் கிரேட்டர் தென் 0, அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இதை ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ணுறோம். when x is less than 0, ஆர் இதை நீங்கள் இப்படியும் சொல்லலாம். இப்போ தான் 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே -∞ 0 வரைக்கும், -∞ இந்த 0 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 0க்கு முன்னாடி வரைக்கும் the value of the function is -x. என்ன வேல்யூ நீங்கள் இங்கே எக்ஸுக்கு என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -+ன்னு வந்துடும். அதே கரெக்டாக 0லேருந்து இந்த இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா the function is x. எக்ஸுக்கு 1னா 1 கிடைக்கும், 2னா 2, 3னா 3. இங்கே -1னா -1 which is +1, -2னா -2 +2. அந்த மாதிரி நமக்கு வேல்யூ மாறும். ஸோ இந்த ஃபங்க்ஷனே இந்த மாதிரி டிஃபைன் ஆகும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து த்ரூ அவுட் த இன்டர்வல் ஃபுல்லாமே ஒரே ஃபங்க்ஷனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபங்க்ஷன் இது மாதிரி பிரேக் பண்ணி தட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஒரு சர்டன் இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷனு, இன்னொரு சர்டன் இன்டர்வலில் இன்னொரு ஃபங்க்ஷனு கூட இருக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இதை பாருங்கள், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? -∞ -2 வரைக்கும் 0, அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. அடுத்து -2லேருந்து 3 வரைக்கும் 2x, 3லேருந்து ∞ வரைக்கும் x². இப்படியும் இருக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரியும் இருக்கலாம். இப்படி ஒரே இதுவாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் மே பி லைக் திஸ் ஆல்சோ. இப்படியும் இருக்கலாம். த ஃபங்க்ஷன் மே பி லைக் திஸ் ஆல்சோ. இந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம வந்து ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது மாதிரி டிஃபைன் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ இதே இது சப்போஸ் f of x is equal to modulus of x minus 1 இருக்குன்னு வச்சுக்கோம். இதுக்கும் 1 less than 0 greater than 0ன்னு போட்டுறக்கூடாது, அப்படி போடக்கூடாது. இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கு கீழே வரைக்குமே வேல்யூ வந்து மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து -1 கொடுத்தீங்கனாலும் -1 -2, அப்போ அது மாடுலஸ் சைனுக்குள்ளே இருக்கிறதுனால +2 நமக்கு கொடுக்கணும். இப்போ இது சப்போஸ் 0.5 கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன வரும்? 0.5 -1 you'll get it as -0.5. அப்பயும் நமக்கு என்ன பண்ணணும்? அந்த மைனஸ் சைனை கட் பண்ணிவிட்டு +ன்னு கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இன்டர்வல் எப்படி பிரிக்கணும்னா, இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது? x is equal to 1. ஸோ அப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்? when x is less than 1 and when x is greater than or equal to 1.
புரியுதா? இதை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். 0க்கு ஈக்குவேட் பண்ணால் less than 1 greater than or equal to 1. So when x is less than 1, this function is minus of x minus 1. When x is greater than or equal to 1, the value of the function is x minus 1 எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து 0 கொடுப்போம். 0 கொடுத்தா உங்களுக்கு என்ன வருது? 0 minus 1 minus 1 மைனஸ் மாடுலஸ்குள்ளே இருக்கிறனால ப்ளஸ் 1ன்னு தரணும். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஏன்னா 0ங்கிறது less than 1. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 minus 1. ஸோ மைனஸ் ஆஃப் minus 1 ப்ளஸ் 1 வந்துருதா? இதே இது 1க்கு மேலே இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க. சப்போஸ் யூ கிவ் த வேல்யூ அஸ் 2. 2னா இப்போ இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். யூ ஹவ் டு சப்ஸ்டியூட் இன் திஸ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸுக்கு 2 கொடுத்தோன்னா என்ன வரும்? 2 minus 1 1ன்னு வந்துடும். புரியுதா? ஸோ அப்போ therefore இங்கே இந்த மாடுலஸ்குள்ளே என்ன இருக்கோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி அப்படி தான் இன்டர்வல் பிரிக்கணும். அப்படி தான் யூ ஹேவ் டு செப்பரேட் த இன்டர்வல். அந்த மாதிரி தான் நீங்கள் இன்டர்வலை செப்பரேட் பண்ணணும். ஸோ லெஸ் தேன் தட் வேல்யூ கிரேட்டர் தேன் தட் வேல்யூ. இப்போ இதே இது சப்போஸ் f of x is equal to இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், x plus 2. அப்போ இதை எப்படி பிரிக்கணும்? இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? x plus 2 is equal to 0. இப்போ x is equal to minus 2. அப்போ if x is less than minus 2, if x is greater than or equal to minus 2, இப்படி பிரிச்சுக்கணும். இப்படி பிரிச்சுட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் minus 2 அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. புரியுதா? இந்த மாதிரி எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் இட் லைக் திஸ். இதை தான் வி கால் இட் அஸ் அ மாடுலஸ் ஃபங்க்ஷன். இதான் இதோட கண்டினியூஷன் ஆர் இதெல்லாம் இந்த டெஃபினேஷன் எல்லாம் திரும்ப இருக்க நம்மளோட 9th சாப்டர் லிமிட்ஸ் 9th சாப்டரில் திரும்பி ஒருக்க பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு அங்கே 9th சாப்டரில் நான் சொல்கிறதெல்லாம் புரியும். ஸோ அதனால் இது புரியலன்னா நீங்கள் தயவுசெய்து தாராளமாக கேளுங்க. கண்டிப்பாக நான் திரும்ப ஒருக்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து ஆக்சுவலாக இட் வில் பி லைக் திஸ். தட் இஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோ. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா 0, 1னா 1, 2னா 2, 3னா 3. ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்கும். -1 கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா அப்பயும் நமக்கு +1 தான் ஆன்சராக வரும். ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணால் எப்படி வரும்? -1, +1, அடுத்து -2, +2, -3, +3. ஸோ இந்த மாதிரி இருக்கும். the graph of the modulus function will be like this. இந்த மாதிரி V shape கர்வாக இருக்கும். புரியுதா? எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுத்து தான் பிளாட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ the graph of the modulus function will be like this. இந்த மாதிரி தான் இருக்கும் graph of the modulus function. that is இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு. இதுக்கு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the graph of this function will be like this. இதோட கிராஃப் வந்து இந்த பாயிண்ட் தானே 1. ஸோ இந்த இடத்துல வரும் இந்த V shape. இந்த இடத்துல தான் இந்த V shape வரும். இங்கே வந்து 0ல் வந்துச்சு. ஏன்னா லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது -x, கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது +x. ஸோ அதனால் 0ல் அந்த V shape வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து லெஸ் தேன் 1ஆக இருக்கும்போது -x or -(x - 1), கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கும்போது +. நீங்கள் வேல்யூஸ் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிராஃப் இந்த மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து -1 கொடுங்க. எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு -1, -1, -2. minus of -2 is +2. ஸோ அப்போ இங்கே -1க்கு +2. ஸோ இந்த இடத்துல பிளாட் பண்ணுவீங்க. அடுத்து 0 கொடுங்க. எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன வருது? 0 கொடுத்தோன்னா 0 - 1 which is equal to -1, minus of -1 +1ன்னு வந்துருமா? இப்போ 0க்கு +1. இப்போ இந்த பாயிண்ட் வரும். அடுத்து எக்ஸுக்கு 1 கொடுத்தா நமக்கு என்ன வருது? எக்ஸுக்கு 1ன்னும் போது இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 1 - 1 0. ஸோ அதுதான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். அடுத்து எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 - 1 1. ஸோ 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் வரும். கிராஃப் இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு கிராஃப் எப்படி வரும்னா, இந்த இதுக்கு கிராஃப் எப்படி வரும்னா, இட் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி இருக்கும். -1, -2 இருக்கும் இல்லையா? ஸோ இது -2ல் தான் நமக்கு பிரியுது. ஸோ அப்போ தான் இந்த V shape வந்து இந்த -2ல் இருக்கும். இந்த V shape will be here. இந்த V shape இங்கே இருக்கும். இட் வில் பி லைக் திஸ். புரியுதா? V shape இங்கே இருக்கும். -2ல் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் the graph of the function. this function will be like this. ஸோ modulus function வந்து it is very very important. இது எப்படி டிஃபைன் பண்ணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம அடுத்த ஃப்யூச்சரில் ஃபுல்லாக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கொஷின் கேட்குறாங்களோ இல்லையோ, டிஃபைன் த மாடுலஸ் ஃபங்க்ஷன்ற கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் வருதோ இல்லையோ, இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நமக்கு அந்த லிமிட்ஸ் சாப்டரில் இருக்குது. அங்கே கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்னம் ஃபங்க்ஷன்.
fourth one நம்ம பார்க்க போகிறது signum function. So signum function அப்படிங்கிறது என்னன்னா the function of the form f of x is equal to x by modulus of x by modulus of x if x is not equal to 0 and it is equal to 0 if x is equal to 0. So x வந்து not equal to 0 இருக்கும்போது x by modulus of x and it is equal to 0 if x is equal to 0. இப்படியும் define பண்ணலாம் or it can also be defined like this modulus of x by x if x is not equal to 0 ரெண்டு ஒன்று தான் இப்படி define பண்ணலாம் and it is equal to 0 if x is equal to 0. So this we call it as the signum function. இதை தான் signum function சொல்லுவோம். இந்த signum function வந்தாலே modulus இருக்கு இல்லையா இதில் ஸோ modulus இருந்தாலே அதை நம்ம clear-ஆ define பண்ணிக்கணும். ஸோ இதை எப்படி define பண்ணலாம் அப்போ this can be written as x divided by minus x if x is less than 0 and it is equal to 0 if x is equal to 0 and it is equal to x by x if x is greater than 0. இப்போ தானே நம்ம சொன்னோம் modulus function எப்படி define பண்ணணும்னு சொன்னோம் it is equal to minus x when x is less than 0 and it is equal to x when x is greater than or equal to 0. ஸோ அதை யூஸ் பண்ணி define பண்ணியிருக்கோம் when x is less than 0 இருக்கும்போது இந்த modulus of x வந்து minus x இருக்கும் when x is greater than 0 இருக்கும்போது இந்த modulus of x வந்து plus x இருக்கும் ஓகேவா அதுதான் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்போ இன்னும் இதை ஃபர்தராக இதை டிஃபைன் பண்ணிங்கனாலும் இதே தான் வரும் இதை டிஃபைன் பண்ணிங்கனாலும் வில் கெட் த சேம் திங் ஏன்னா மைனஸ் வந்து நியூமரேட்டரில் வரும் அவ்வளோதான் ஸோ இப்போ இது பாருங்கள் இது கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும் இட் இஸ் ஈக்குவல் டு -1 if x is less than 0 and it is equal to 0 if x is equal to 0 and it is equal to +1 if x is greater than 0. So this is the signum function. So signum function ஓட definition இதுதான் xக்கு நீங்கள் என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் xக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 greater than 0 இப்போ value of the function is 1 xக்கு 0ன்னு போட்டிங்கன்னா 0 xக்கு -2ன்னு போட்டிங்கன்னா இப்போ -1 ஸோ இதுதான் வந்து signum function. This we call it as a signum function. And the range of the signum function the signum function ஓட range வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா the range of the signum function will be -1, 0, 1. So this is the range of the signum function. இதுதான் signum function ஓட range. ஓகேவா ஏன்னா இந்த 3 நம்பரை தவிர வேறு நம்பரே இது எடுக்காது ஸோ அதனால் this we call it as the range of the signum function. இதான் signum functionோட range. இதோட graph வந்து எப்படி இருக்கும்னா the graph of the signum function will be like this. That is இது x-axis இது y-axis இது வந்து 1 இது வந்து -1 ஓகேவா ஸோ the graph of this function will be ஸோ இந்த பாயிண்டில் எதுவுமே இருக்காது இங்கே இருக்கும் when x is equal to 0 it is 0 இந்த 1 இந்த அடுத்து 0க்கு அடுத்த நம்பர்லேருந்து வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் will become 1 ஆகிடும் ஓகேவா அடுத்து இந்த இது 0க்கு முன்னாடி இருக்க நம்பர் இங்கே எதுவும் இருக்காது பாருங்கள் இது வந்து நான் அந்த க்ளோஸ்ட் இது போட்டிருக்கேன் நம்ம அந்த இன்டர்வல் படிக்கும் போது படித்தோம் ஞாபகம் இருக்கா ஓப்பன் சர்க்கிள் போட்டால் அந்த பாயிண்ட் இட் இஸ் நாட் இன்க்ளூடட் க்ளோஸ்டு சர்க்கிள் போட்டால் அந்த பாயிண்ட் இட் இஸ் இன்க்ளூடட் அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன் இது ஓப்பன் சர்க்கிள் இதுவும் ஓப்பன் சர்க்கிள் இது க்ளோஸ்டு சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இது வந்து when x is less than 0 இருக்கும்போது -1 இருக்கும் இதுதான் graph of the signum function. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ -1 until இந்த 0க்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அந்த நெய்பர்ஹுட்லாம் படித்தோம் இல்லையா அந்த நெய்பர்ஹுட் ஆஃப் 0 வரைக்கும் -1 இருக்கும் கரெக்டாக அந்த இது 0 வரும்போது இட் வில் பிகம் 0 இந்த இடத்துல இருக்காது -1ல் வராது 0க்கு போயிடும் அடுத்து 0க்கு அடுத்த நம்பர்லேருந்து தட் இஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் 0 இந்த சைடில் இருக்கும்போதுலேருந்து 1ன்னு மாறிடும் ஓகேவா அதுதான் நம்ம இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கோம் அதான் உங்கள் புக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க தெரியுதா இங்கே ஓப்பன் சர்க்கிள் தெரியுதா நம்ம இங்கேயும் ஓப்பன் சர்க்கிள் தெரியுதா நடுவில் இது க்ளோஸ்டு சர்க்கிள் போட்டிருக்காங்களா ஞாபகம் இருக்கா இந்த ஓப்பன் சர்க்கிள் க்ளோஸ்டு சர்க்கிள்லாம் ஆல்ரெடி நம்ம படித்தோம் இந்த இதில் படித்தோம் தட் இஸ் இந்த கான்ஸ்டன்ஸ் இந்த ரிலேஷனுக்கு முன்னாடி படித்தோம் இதோ இந்த இடத்துல படித்தோம் இதுமாதிரி ஓப்பன் சர்க்கிள் போட்டோன்னா தே ஆர் நாட் இன்க்ளூடட் அந்த பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட் கிடையாது க்ளோஸ்டு சர்க்கிள் போட்டோன்னா அந்த பாயிண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட்னு அர்த்தம் அதை தான் பேஸ் பண்ணி இங்கே வரைஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு ஓப்பன் சர்க்கிள்னால் the points are not included இது க்ளோஸ்டு சர்க்கிள்னால் the points this point is included this particular point is includedனு அர்த்தம் ஸோ this we call it as the signum function. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் the range of the signum function is -1, 0, 1 அது செட் ப்ராக்கெட்டில் தான் எழுதணும் வேறு ப்ராக்கெட்லலாம் எழுதக்கூடாது இதுதான் ரேஞ்ச் ஆஃப் த சிக்னம் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ இதுதான் சிக்னம் ஃபங்க்ஷன் ஸோ உங்களுக்கு சப்போஸ் டிஃபைன் சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா the function f defined from R to R defined by f of x is equal to is called the signum function அப்படின்னு எழுதிட்டு இந்த கிராஃப் வரைஞ்சிட வேண்டியதான்
அதோட இன்னும் டெஃபினேஷன் வேணும்னா இதுவும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். யூ கேன் ஆல்சோ ரைட் இட் லைக் திஸ். இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். யூ கேன் ரைட் இட் இன் திஸ் வே ஆல்சோ. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், லீஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். Let us see about greatest integer function and least integer function. Okay va? So greatest integer function. So greatest integer function என்னன்னு பார்ப்போம். So greatest integer function ங்கிறது it is f of x is equal to இந்த மாதிரி எதுனா this we call it as greatest integer function. இதை தான் நம்ம greatest integer function னு சொல்வோம். So greatest integer functionன்றது இதுதான் greatest integer function. இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா இதை greatest integer functionனும் சொல்லலாம் அல்லது floor functionனும் சொல்லலாம். We can also say it as floor function. floor function னு சொல்லலாம். we can say it as floor function. actually the greatest integer function அப்படிங்கிறது என்னன்னா it will return the greatest integer below this value. இப்போ for example நீங்கள் வந்து xக்கு ஒரு integer கொடுத்தீங்கன்னா integerே தான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ for example the greatest integer of some 2 கொடுத்தீங்கன்னா you will get the value 2 itself. f of x will be equal to 2. ஓகேவா? 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2வே தான் கிடைக்கும். ஆனால் இப்போ சப்போஸ் நீங்கள் இதே இது f of x is equal to greatest integer of suppose 3.7 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெசிமல் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா இப்போ 3.7 இருக்கு இல்லையா, இப்போ 3.7க்கு கீழே இருக்கக்கூடிய 3.7ங்கிறது இங்கே இருக்கும். இட் வில் பி ஹியர். இங்கே தானே 3.7 இருக்கும். இந்த 3.7க்கு கீழே இருக்கக்கூடிய greatest integer என்ன? what is the greatest integer below this number? it is 3. so it will return the value 3. புரியுதா? நம்ம இந்த ரவுண்ட் ஆஃப் படிச்சிருப்போம். கீழ் கிளாஸில் நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் படிச்சிருப்பீங்க. 0.5க்கு மேலே இருந்தால் 4ன்னு ஆக்கும், 0.5க்கு கீழே இருந்தால் 3ன்னு ஆக்கும். இது அந்த ரவுண்ட் ஆஃப் கிடையாது, அப்படி கிடையாது. தட் இஸ் அந்த வேல்யூ இப்போ ஒரு இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா அதே தான் ஆன்சராக கொடுத்துரும். இப்போ 3னா 3, 4னா 4, 5னா 5 இன்டீஜர் கொடுத்தா அதே தான் வேல்யூவாக கொடுத்துரும். ஆனால் இன்டீஜர் இல்லாமல் ஒரு டெசிமலாக கொடுத்தீங்கன்னா அந்த டெசிமல் நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அதோட வேல்யூவாக கொடுக்கும். இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ of the greatest integer below that number. அந்த நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய greatest நம்பரை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to suppose நான் வந்து -3.7 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. -3.7 கொடுத்தேன்னா எனக்கு -3 கொடுக்காது. ஏன்னா இப்போ -3.7 எங்கே இருக்கும்? வேர் வில் பி -3.7? ஸோ -1, -2, -3, -4 இல்லையா? -3.7 இங்கே இருக்கும். இட் வில் பி ஹியர். இதான -3.7. அப்போ -3.7க்கு கீழே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன? இதுக்கு கீழே இருக்க, தட் இஸ் இதுக்கு முன்னாடி இருக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன? -4. அப்போ திஸ் வில் ரிட்டர்ன் த வேல்யூ -4. ஸோ இந்த சம் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி படம் வரைஞ்சி பார்த்து எழுதுறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி படம் வரைஞ்சி பார்த்து எழுதணும். அந்த -3.7 எங்கே வரும் அப்படின்னு அதை பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் பிலோ தட் நம்பர்? அது நீங்கள் பார்த்து எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் தட். ஓகேவா? ஸோ அப்போ therefore the greatest integer function will return the greatest integer below that number. ஸோ அந்த நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய greatest integer கொடுக்கும். ஓகேவா? greatest integer less than or equal to x கொடுக்கும். ஓகேவா? இப்போ இதே இது இன்டீஜர் கொடுத்தோன்னா இன்டீஜரே கொடுத்துரும். ஆனால் இப்போ நீங்கள் -3 கொடுத்தீங்கன்னா it will return the value -3 itself. பட் -3.7 கொடுத்தீங்கன்னா it will return the value -4. -3.1 கொடுத்தீங்கன்னா கூட, -3.01 கொடுத்தீங்கன்னா கூட இது -3.01ங்கிறது இங்கே இருக்குமா? இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன? -4 தான். அப்போ கூட அது -4 தான் கொடுக்கும். புரியுதா? -3 கொடுத்தா -3 கொடுத்துரும். ஆனால் -3.01 கொடுத்தா -4 கொடுக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஆர் இது பேர் வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். அடுத்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, the graph of the greatest integer function, it will be like this. So இது வந்து 0, 1, 2, 3, -1, -2, -3. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா 0 கொடுத்தா 0வே தான் கொடுக்கும். இங்கே வரைக்கும் உங்களுக்கு அதே 0 தான் கொடுக்கும். கரெக்டாக இந்த 1 வரும்போது இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் கரெக்டாக இங்கே 1 வரும்போது the value of the function will become 1. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இது வரும். சரி, இங்கே க்ளோஸ்டாக இருக்கும்.
இங்கே ஓப்பன், திருப்பி இங்கே க்ளோஸ்ட், அப்புறம் இங்கே ஓப்பன், இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இட் வில் பி லைக் திஸ். இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வில் பி லைக் திஸ். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து அதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். த கிராஃப் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வில் பி லைக் திஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து சீல் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? சீல் ஃபங்க்ஷன். இது ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இது சீல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா இட் வில் பி லைக் திஸ். த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபார்ம் இப்படி எழுதுவோம். வில் பி ரைட்டிங் லைக் திஸ். இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக போடாமல் இப்படி மேலே மட்டும் போடுவோம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு கீழே மட்டும் போட்டாலும் இங்கே மேலே மட்டும் போடணும். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் லீஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணோன்னா இட் வில் ரிட்டர்ன் த least integer above this number. இந்த நம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய least integer-ஐ ரிட்டர்ன் பண்ணும். it will return the least integer above this number. இப்போ இங்கேயும் integer கொடுத்தீங்கன்னா integer-ஏ வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொடுத்தீங்கன்னா 2, 5 கொடுத்தீங்கன்னா 5. ஓகேவா? it will return the least integer. கண்டிப்பாக அந்த என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதே நம்பரே வந்துடும். will get the same number. ஆனால் இப்போ சப்போஸ் நம்ம டெசிமலில் கொடுத்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3.7 கொடுங்களேன். 3.7 கொடுப்போம். let us give 3.7. ஸோ 3.7 எங்கே இருக்கும்? இது எல்லாத்துக்கும் நீங்கள் இது போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இது 3, இது 3, 4. 3.7 அப்போ இங்கே இருக்குமா? 3.7 will be here. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லீஸ்ட் இன்டிஜரை கொடுக்கும். லீஸ்ட் இன்டிஜர் above the number. இந்த நம்பருக்கு மேலே இருக்க லீஸ்ட் இன்டிஜர் எது? 4. இப்போ this will return the value 4 கொடுக்கும். whereas greatest integer function என்ன கொடுத்தது? 3.7 கொடுக்கும்போது 3 கொடுத்தது. whereas இது என்ன நம்பர் கொடுக்குது? 4 கொடுக்குது. புரியுதா? அந்த நம்பர் இப்போ நீங்கள் 3.1 கொடுத்தீங்கன்னா கூட 3.01 கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 4 தான் கொடுக்கும். ஏன்னா 3.01க்கு மேலே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எது? 4, 3 கிடையாது. புரியுதா? ஸோ இது ரவுண்ட் ஆஃப் மாதிரி கிடையாது. ஸோ 3.7க்கு மேலே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும். சாரி, லீஸ்ட் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும். இட் வில் ரிட்டர்ன் த லீஸ்ட் இன்டிஜர் above that நம்பர். அந்த நம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய லீஸ்ட் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் -3.7. -3.7 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு -3.7 எங்கே இருக்கும்? இது 3, சாரி இது -3, -4 எடுத்துக்கோம். ஸோ -3.7 will be here இல்லையா? இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் லீஸ்ட் இன்டிஜர் எது? இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்மியான இன்டிஜர் எது? -3. அப்போ it will return the value -3. whereas greatest integer function என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு? -4 ரிட்டர்ன் பண்ணுச்சு. இது வந்து நமக்கு -3 ரிட்டர்ன் பண்ணும். it will return the value -3. so this we call it as least integer function. இதை தான் நம்ம least integer function சொல்லுவோம். இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா the graph of the, ஏன்னா இதை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இந்த கிராஃபும் கண்டிப்பாக வரையணும். கிராஃபும் சேர்த்து தான் வரையணும். ஸோ இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா the graph of this function will be like this. for example -1, -2, -3, 1, 0, 1, 2, 3. சப்போஸ் இப்படி இருக்குன்னா the graph of this function, இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். இங்கே ஓப்பனாக இருக்கும், இந்த இடத்துல க்ளோஸ்டாக இருக்கும். அது மாதிரி இங்கே ஓப்பனாக இருக்கும், இந்த இடத்துல க்ளோஸ்டாக இருக்கும். அது மாதிரி இங்கே ஓப்பனாக இருக்கும், இந்த இடத்துல க்ளோஸ்டாக இருக்கும். அது மாதிரி இங்கே ஓப்பனாக இருக்கும், இங்கே க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கும், இங்கே ஓப்பனாக இருக்கும், இங்கே க்ளோஸ்டாக இருக்கும். இட் வில் பி லைக் திஸ். இங்கே ஓப்பனாக இருக்கும், இந்த இடத்துல க்ளோஸ்டாக இருக்கும். the graph of the function will be like this. இந்த இடத்துல ஃபுல்லாகவே it will take the value 3 தான் எடுக்கும். ஓகேவா? சரி, இது -1, -2 தான் எடுக்கும். it will take the value -2. அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல ஃபுல்லாகவே -2 தான் எடுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா? மாற்றி வரைஞ்சிடக்கூடாது. இது வந்து யோசித்து பார்த்து கரெக்டாக வரையணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து இங்கே க்ளோஸ் ஆன் -1லேருந்து 0 வரைக்கும் உள்ளதான் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? 0லேருந்து 1 வரைக்கும் உள்ளதான் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ மாற்றி வரைஞ்சிடக்கூடாது. மாற்றி வரைஞ்சால் தப்பு தான். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. கிராஃபு கரெக்டான கிராஃபை தான் வரையணும். தப்பாக இருந்தால் கண்டிப்பாக மார்க் குறைச்சிடுவாங்க. அதுமாதிரி நம்பர்ஸ் ஒரு பக்கமும் இந்த கிராஃப் ஒரு பக்கமும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இதை நான் கரெக்டாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். 0 இருக்கும்போது 0,
அடுத்து 0க்கு அடுத்தே உங்களுக்கு 1 வந்துடுது. the value of the function is 1 until 1 வரைக்கும் the value of the function is 1. கரெக்டாக 1க்கு அடுத்து 1.0.001 வந்தோடனே the value of the function is 2 until 2 வரைக்கும். பாருங்கள், அது கரெக்டாக நான் நேருக்கு நேராக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது 1, இது 2, இது 3. அதுமாதிரி நான் கரெக்டாக நேருக்கு நேராக வரைஞ்சிருக்கேன்னா அதுமாதிரி கரெக்டாக வரையணும். மாற்றி வரைஞ்சா தப்பு தான். புரியுதா? சும்மா நம்பர் ஒரு பக்கமும் இந்த கோடு ஒரு பக்கமும் போடக்கூடாது. நம்ம டிராயிங் வரையலை, கிராஃப் வரைகிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு கரெக்டாக நேருக்கு நேராக இருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் we call it as least integer function or seal function. இது seal functionனு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸும் இருக்குது. ஸோ அதில் மாடுலஸ் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி இந்த சிக்னம் ஃபங்க்ஷனும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதோட கிராஃப் எல்லாமே இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், இது எல்லாமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்? ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது ஒரு சில பேர் நீங்கள் வந்து ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க. இப்போ 10th படிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ 11th ஃப்ரெஷ்ஷாக படிப்போம். ஸோ we are going to see about types of function. ஸோ 2 விதமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து the first one we call it as one-to-one function and the second one we call it as on-to function. One-to-one function and on-to function. So one-to-one function அப்படிங்கிறது என்னன்னா, the function is said to be one-to-one function if suppose one element of A, if it is mapped to only one element of B. that is, இப்போ ஏல இருக்க எலிமெண்ட்டும் நம்ம இதில் ஆரோ டயக்ராமாக வரைஞ்சோன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆரோ டயக்ராமாக வரைஞ்சி காட்டுறேன். இப்போ சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோம், ABXYZ. சப்போஸ் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். we have defined a function from X to Y. ஓகேவா? இப்போது ஏன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, நம்ம இந்த ஃபங்க்ஷனில் ஏன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get small x, பீன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது small y வருது. So this we call it as one-to-one function. இதை தான் நம்ம one-to-one function சொல்லுவோம். This we call it as one-to-one function. இப்போ for example, let us imagine இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். Let us define a function like this. Xங்கிற செட்டில் வந்து let us have the numbers 1, 2, 3. Yங்கிற செட்டில் வந்து let us have the numbers 2, 3, 4, 5. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு செட் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். இப்போ let me define a function. ஒரு ஃபங்க்ஷன் நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, I am defining a function that is f of x is equal to, ஸோ எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன்னா x plus 1. I am defining a function like this. இப்போ இது நம்ம xக்கும் yக்கும் ரிலேட் பண்ணுவோம். ஸோ இது x, இது y. xயில் என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3. ஸோ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா இது வந்து நமக்கு என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது? 2, 3, 4, 5. ஸோ எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 2 வருமா? ஸோ அப்போ 1 is related to 2. ஓகேவா? அடுத்தது 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 1 3. அடுத்து 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 + 1 4. இல்லையா? ஸோ திஸ் we call it as one-to-one function. ஸோ one-to-one functionனா ஒன்றுமே இல்லை, இந்த ஆரோ டயக்ராமில் இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கணும். ஸோ தட் we call it as an one-to-one function. இதை தான் நம்ம one-to-one functionனு சொல்லுவோம். புரியுதா? ஸோ திஸ் we call it as an one-to-one function. இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். let us consider one more type of function. that is a function defined from x to y. அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். that is xல we have the numbers like this, a, b, c and yல we have the numbers x, y. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஏக்கு அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வருது, பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் ஒய் வருது, சின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் ஒய் வருது. ஓகேவா? ஸோ திஸ் ஃபங்க்ஷன் we call it as a onto function. இதை தான் நம்ம onto function சொல்ல போகிறோம். ஸோ if the range is equal to the codomain, ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா that we call it as an onto function. இப்போ one-to-one ஃபங்க்ஷன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட் தான் ரிலேட் ஆகிருக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கணும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இங்கேருந்து வி ஷேப் வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபங்க்ஷனுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வி ஷேப் போகக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கேருந்து வி ஷேப் போனால் அது ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொன்னேன். onto function, that is one-to-one ஃபங்க்ஷன்றது இங்கேருந்து வி ஷேப் வரக்கூடாது. இங்கேருந்து வி ஷேப் வந்தால் அது one-to-one ஃபங்க்ஷன் கிடையாது. இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வரணும். இதுதான் one-to-one ஃபங்க்ஷன். ஓகேவா? onto ஃபங்க்ஷனுங்கிறது if the range and codomain are equal. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் பற்றி டிஃபைன் பண்ணும்போது ரேஞ்சு வேறு இருக்கலாம், கோடொமைன் வேறு இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா?
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரிலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது, கோடமைன் வந்து நம்ம என்னென்ன எடுத்தோம், 0 1 2 3 4 5 எடுத்தோம். ஆனால் நம்ம ரிலேட் பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் வந்துச்சு, 1 2 3 4 மட்டும்தான் ரிலேட் பண்ணோம். அப்போ ரேஞ்சும் கோடமைனும் வேறையாக இருந்தது இல்லையா. ஸோ இப்படி இருந்தால் இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது, ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ சாதாரணமாக மற்ற ஃபங்க்ஷன்லாம் ரேஞ்சும் கோடமைனும் சப்செட்டாக இருக்கும். ரேஞ்ச் வில் பி த சப்செட் ஆஃப் த கோடமைன், ரேஞ்ச் வில் பி த சப்செட். பாருங்கள், ரேஞ்ச் வந்து இதோட சப்செட்டாக தானே இருக்குது. அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இஃப் த ரேஞ்ச் இஸ் த சப்செட் ஆஃப் கோடமைன் தென் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி அன் இன்டூ ஃபங்க்ஷன். இஃப் த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன் தென் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி அன் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ அதை நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். A one-to-one function is also called as, it is also called as injective function னு சொல்லலாம். one-to-one function is called as injective function சொல்லலாம். இது one-to-one னு சொல்லலாம் அல்லது injective function னு சொல்லலாம். on-to function is called as surjective function சொல்லலாம். on-to function is called as surjective function. If a function is both one-to-one on-to, one-to-one ஆவும், if a function is both one-to-one and on-to, one-to-one ஆவும் on-to-ஆவும் இருந்துச்சுன்னா such a kind of function we call it as a bijective function. ஸோ ஒரு சில ஃபங்க்ஷன் வந்து one-to-one and on-to-ஆ இருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷன் வெறும் one-to-one-ஆ மட்டும் இருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷன் on-to-ஆ மட்டும் இருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா one-to-one-ஆவும் இருக்காது on-to-ஆவும் இருக்காது. இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்ல, அது எல்லாமே அதில் எக்ஸ்பிளைனேட் நான், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஸோ இந்த one-to-one ஃபங்க்ஷனோட லிட்ரல் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, that is, if x is not equal to y, then f of x is not equal to f of y. Or in other words, if we can say that if f of x is equal to f of y, then this implies that x is equal to y ஆ இருக்கணும். So இந்த condition satisfy ஆச்சுன்னா then the function is said to be one-to-one. So இது one-to-one-க்கான condition. ஸோ one-to-one, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது one-to-one-ஆன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்படி ஒரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ரூல் வந்து என்னென்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யாக இருந்துச்சுன்னா தென் எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ஒய். இப்போ இந்த ஃபங்க்ஷனே பார்ப்போமா, நம்ம one-to-one-ஆன்னு செக் பண்ணுவோமா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு சொல்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன், எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது என்ன, ஒய் ப்ளஸ் ஒன். இப்போ இதில் பாருங்கள், +1 கேன்சல் பண்ணிட்டா இப்போ x is equal to y ன்னு வருதா, x is equal to y ன்னு வருதா. அப்போ f of x is equal to f of y னா then x is equal to y ன்னு வருது. அப்போ therefore this is an one-to-one function. நீங்கள் யோசிக்கலாம், அப்போ எல்லா சமுக்குமே f of x is equal to f of y ன்னு எடுத்தால் அப்போ x is equal to y தானே வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் கிடையாது. இப்போது suppose let us imagine a function like this. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். Let us imagine a function like this, that is f of x is equal to x divided by x square minus 1. இந்த function எடுத்துக்கோம். Let us consider a function like this. இப்போ இதில் f of x is equal to f of y ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ f of x is equal to f of y னா என்ன அர்த்தம், x divided by x square minus 1 is equal to y divided by y square minus 1 இல்லையா. இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா x into y square minus 1 is equal to y into x square minus 1 வந்துருமா. We'll get it like this. So இது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு let us bring everything to one side. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சரி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இங்கே நமக்கு என்ன வரும், ஒய் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் ஒய் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒய்னு ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து let us take xy காமன். ஸோ xyயை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும், இங்கே இந்த ரெண்டில் நீங்கள் xyயை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி யூல் பி ஹேவிங் இட் as y மைனஸ் எக்ஸ். ஓகேவா. அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், y மைனஸ் எக்ஸ் is equal to 0. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இது ரெண்டுத்தில் அகைன் நம்ம y மைனஸ் எக்ஸை காமனாக வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோன்னா xy மைனஸ் 1 is equal to 0. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா, எய்தர் y should be equal to x இருந்தாலும் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், ஆர் xy is equal to 1 இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். f of x is equal to f of y இருக்கும். இப்போ y is equal to x மட்டும் இருந்தால் தான் இது 1-to-1. இப்போ இதே இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சும் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸுக்கு வந்து சப்போஸ் 2 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸுக்கு வந்து 2 கொடுக்குறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 என்ன வரும், வாட் வில் பி எஃப் ஆஃப் 2. இதில் எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், யூ கெட் இட் as 2 divided by 2 square minus 1. இப்போ 2 square minus 1 is 4 minus 1 which is 3. 2/3 வருதா.
ஸோ இது எக்ஸுக்கு 2 கொடுத்தா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது 2/3 வருது. யூ ஆர் கெட்டிங் இட் அஸ் 2/3. இப்போ அதே இது நீங்கள் எஃப் ஆஃப் -1/2 கொடுங்க. எக்ஸுக்கு பதிலாக -1/2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -1/2 இதில் போட்டால் நமக்கு என்ன வரும்? You'll get this as -1/2 divided by -1/2 the whole square minus 1, which is -1/2 divided by, so -1/2 the whole square என்ன வரும் 1/4 minus 1. So இதுக்கு கீழே LCM வந்து -1/2 divided by the LCM of this will be 4, so 1 minus 4, so which is -1/2 divided by -3/4. இதை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுதினீங்கன்னா -1/2 into -4/3. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்கள் என்ன வருது? இதுக்கும் 2/3 தானே வருது, இதுக்கும் நமக்கு 2/3 தான் வருது. யூ ஆர் கெட்டிங் த சேம் வேல்யூ. ஸோ 2ஆக இருந்தாலும் அதே வேல்யூ தான் வருது, -1/2 இருந்தாலும் அதே வேல்யூ தான் வருது, ரெண்டுத்துக்குமே அதே வேல்யூ தானே வருது. அப்போ therefore this is not 1-to-1. பாருங்கள் x into y பண்ணிங்கனாலும் x into y பண்ணிங்கன்னா 1 வருதா? x into y பண்ணிங்கன்னா you'll get it as, சாரி இல்லை நம்ம ஏதோ சைனில் தப்பு பண்ணியிருக்கோம். xy காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே மீதி நமக்கு y minus 6 சைனில் தப்பு பண்ணியிருக்கோம். x minus 6 minus plus y. இதில் மைனஸை காமனாக வெளியில் எடுக்கக்கூடாதுல்ல, ப்ளஸ் எல்லாம் வெளியில் எடுக்கணும். ப்ளஸ்ஸை வெளியில் எடுத்தால் தானே இது y minus xன்னு வரும். ப்ளஸ்ஸை வெளியில் எடுத்தால் தானே y minus xன்னு வரும். அப்போ இங்கே x plus y is equal to, sorry, xy is equal plus 1 is into இந்த மாதிரி வரும். xy plus 1 or xy is equal to -1ன்னு வரும். இந்த இடத்துல நம்ம சைன் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு -1 வருது, தெரியுதா? ஸோ அப்போ எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 வந்தாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வருது, புரியுதா? ஸோ அப்போ therefore this function is not 1-to-1. இது 1-to-1 கிடையாது. இது மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. we have lot of examples. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன் மோர் இது இருக்குது, தட் இஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.10 அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் 1.10 என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸாம்பிள் நடக்கும்போதும் நான் சொல்கிறேன், இப்போ ஜஸ்ட் 1-to-1 இல்லை அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனுக்காக நான் சொல்கிறேன், புரியுதா? அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இப்போ இதுதான் ஃபங்க்ஷன், நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இதுதான். நான் ஏற்கனவே சொன்னேன் மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருந்தாலே இதை நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும்னு சொன்னோம். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு -x if x is less than 0 and it is equal to x into x if x is greater than or equal to 0 ன்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் டெஃபினேஷன். இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணோம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? இட் வில் பி ஈக்குவல் டு -x² if x is less than 0 and it is equal to +x² if x is greater than or equal to 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ f of x is equal to f of y ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? f of x is equal to f of y னா அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு x into modulus of x is equal to y into modulus of y ன்னு வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வந்துடும்? தட் இஸ் x/y is equal to modulus of y/x ன்னு சொல்லலாமா? ஆர் modulus of y by modulus of x which can be written as modulus of y/x ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போது இங்கே நீங்கள் x/y எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட், மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? ப்ளஸ்ன்னு இருந்தாலும் அதே தான் வேல்யூ வரும், மைனஸ்ன்னு இருந்தாலும் அதே தான் வேல்யூ வரும் இல்லையா? மைனஸ் ஆர் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்லேயே கூட சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். when x is less than 0 இதை இப்படி எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதையே நம்ம ரெண்டு இதுவாக டிஃபைன் பண்ணுவோம். if x is less than 0 அப்போ வந்து x is equal to y வருதான்னு பார்ப்போம். when x is less than 0 நமக்கு என்ன கிடைக்குது? -x² is equal to -y² வருமா? அதான் டெஃபினேஷன். when x is less than 0 -x² is equal to -y². இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? x² is equal to y². அப்படின்னா x is equal to y ன்னு சொல்லிட முடியுமா? இப்போ இதை நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் +or-x is equal to +or-y வரும், புரியுதா? +x is equal to +y இருக்கலாம், அல்லது x is equal to -y இருந்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ, அல்லது -x is equal to y இருந்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ, ஆர் -x is equal to -y இருந்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ. புரியுதா? x is equal to y-ன்னு இருக்கலாம், அல்லது x is equal to -y-ன்னு இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த கண்டிஷன் ட்ரூ. இப்போ இங்கே x is not equal to y அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் வரல, கூடவே இந்த கண்டிஷன்ஸும் சேர்த்து வருது. ஸோ அப்போ therefore it is not possible. அதே மாதிரி when x is greater than 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா, greater than 0 இருக்கும்போது டைரெக்டாகவே x² is equal to y² வந்துடும். அப்பயும் பார்த்தீங்கன்னா +or-x is equal to +or-y வந்துடும்.
அப்போ when x is equal to y ஆவும் இருக்கலாம், அந்த கண்டிஷனும் பாசிபிள். அதே சமயத்தில் x is equal to minus y இருந்தாலும் f of x will be equal to f of y தான் இருக்கும். or minus x is equal to y இருந்தாலும் f of x is equal to f of y தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எல்லா சம்ஸ்லையுமே x is equal to y மட்டும்தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போதைக்கு ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன்னா அதோட கண்டிஷன் வந்து என்னன்னா f of x is equal to f of y இருந்தால் this implies x is equal to y இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? அது 1-to-1 ஃபங்க்ஷன். இந்த ஆரோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரணும். இங்கேருந்து இப்படி வி ஷேப் வரக்கூடாது. இங்கேருந்து வி ஷேப் வந்தால் அது 1-to-1 கிடையாது. ஓகேவா? அந்த onto ஃபங்க்ஷன்றது the ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். the range should be equal to the codomain. ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். that is onto ஃபங்க்ஷனுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா for each b belongs to b there exists at least one element a belongs to a such that f of a is equal to b இருக்கணும். onto ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்றது நான் உங்களுக்கு அடுத்ததான் நான் அதை சொல்லித்தரேன். அப்புறமா that is சம் போடும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 1-to-1 ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ontoக்கும் நமக்கு இதே மாதிரி ஒரு இது இருக்குது. அது என்னன்றது நான் உங்களுக்கு அடுத்த அப்புறமா சொல்லித்தரேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சில ரிசல்ட்ஸ் பார்ப்போம். நம்ம அந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் படித்தோம் இல்லையா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஒன்று படித்தோம். ஞாபகம் இருக்கா? f of x is equal to x. This we call it as an identity function, and the graph of the identity function is this and so on. This identity function is always 1-to-1. It is 1-to-1 and onto. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே 1-to-1ஆகவும் இருக்கும், onto-ஆகவும் இருக்கும். நீங்கள் நேச்சுரல் நம்பர் செட்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு எடுத்தீங்கனாலும் சரி, ரியல் நம்பர் செட்லேருந்து ரியல் நம்பருக்கு எடுத்தீங்கனாலும் சரி, this function will be 1-to-1 and onto. ஏன்னா இது கண்டிப்பாக எக்ஸு இப்போ எக்ஸுக்கு 3ன்னு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸும் 3, 2ன்னு போட்டால் 2, 2.5 போட்டால் 2.5. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ தேர்ஃபோர் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவாக ஆரோ டயக்ராமாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி 1-to-1. அதே சமயத்தில் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கும். ரேஞ்சும் கோடொமைனும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ திஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் 1-to-1 and onto. இது எப்பயுமே 1-to-1ஆகவும் இருக்கும், அதே சமயத்தில் onto-ஆகவும் இருக்கும். வேறஸ் இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் படித்தோம் இல்லையா? இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து இட் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். இது வந்து இட் இஸ் அன் onto ஃபங்க்ஷனாக இருக்கும். எப்போனா அந்த கோடொமைனில் ஒரே ஒரு எலிமெண்ட் சி மட்டும் இருந்தால், இந்த கோடொமைன் இருக்குல்ல, அதில் இந்த ஒரே ஒரு எலிமெண்ட் சி மட்டும் இருந்ததுன்னா, இப்போ இதை நம்ம சப்போஸ் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஃப்ரம் த செட் எக்ஸ் டு ஒய். இந்த ஒய்ங்கிற செட்டில் இந்த சிங்கிற இந்த ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்தால் இது onto ஃபங்க்ஷன். அதர்வைஸ் இது onto ஃபங்க்ஷன் கிடையாது. இது 1-to-1 கிடையாது. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1-to-1. இப்போ இதை நீங்கள் இது ஆரோ டயக்ராமாக வரைஞ்சி பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ்க்கே வரீங்களா? -1, -2 or -2, -1, 0, 1, 2, 3. இது எல்லாத்துக்குமே என்ன வந்துச்சு? 5 வந்துச்சு. 0 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 5, -1 போட்டாலும் 5, -2 போட்டாலும் 5, 1 போட்டாலும் 5, 2 போட்டாலும் 5. பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் 1-to-1 இங்கேருந்து வி ஷேப்பே வரக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கேருந்து பல வி ஷேப் வருது. ஸோ அது கண்டிப்பாக இது 1-to-1 கிடையாது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இது onto ஃபங்க்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. எப்போனா இந்த கோடொமைனில் வெறும் இந்த ஒரு எலிமெண்ட் அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா. இப்போ இதே இந்த கோடொமைனில் இன்னும் 2-3 எலிமெண்ட் இருக்குது, சப்போஸ் 1, 3 இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ அது onto கிடையாது. அப்போ இது 1-to-1ம் கிடையாது, ontoவும் கிடையாது. நெய்தர் 1-to-1 nor onto. நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படியும் ஃபங்க்ஷன் இருக்கலான்னு. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் வில் பி நெய்தர் 1-to-1 nor onto. ஓகேவா? அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரிசல்ட்ஸ் வரைக்கும் மட்டும் பார்ப்போம். நாளைக்கு இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let A be 2 sets with m and n elements. ஓகேவா? ஏங்கிற செட்டில் m எலிமெண்ட்ஸ் இருக்குது, பிங்கிற செட்டில் n எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ there is no 1-to-1 function from A to B if m is greater than n. that is ஏல வந்து ஜாஸ்தி எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏல சப்போஸ் ஜாஸ்தி எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சப்போஸ் ஏங்கிற செட்டில் வந்து சப்போஸ் நமக்கு ஜாஸ்தி எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். 1, 2, 3 3 எலிமெண்ட் இருக்குது. பிங்கிற செட்டில் வந்து 2 எலிமெண்ட் தான் இருக்குது, ஏபி. அப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்க முடியுமா? கேன் இட் பி அ 1-to-1 ஃபங்க்ஷன்? ஸோ இதை நம்ம இதுக்கு ரிலேட் பண்ணிடுறோம், இதை இதுக்கு ரிலேட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்தால் இது ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போ இதையும் கவர் பண்ணணும்னா இப்படி தான் நம்ம போட்டாகணும்.
இங்கேருந்து வி ஷேப் வந்து தான் ஆகணும். புரியுதா? ஸோ இப்போ எம் வந்து என்னை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, எம் வந்து என்னை விட ஜாஸ்தியாக இருந்தால் அது 1 to 1 இருக்க வாய்ப்பே இல்லை. தட் இஸ் டொமைனில் கிரேட்டர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தென் த ஃபங்க்ஷன் cannot be 1 to 1. அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்க முடியாது. And then if there is an 1 to 1 function, if there is an 1 to 1 function from A to B, then m can be less than or equal to n. m வந்து n விட கம்மியா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கலாம். m வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இது 1 2 3 A ல, B ல வந்து சப்போஸ் we have A B C D. இப்போ பாருங்க m வந்து 3, n வந்து 4. ஸோ இது கம்மியா இருந்தாலும் 1 to 1 ஃபங்க்ஷன் இருக்கலாம். we can have a function like this. இப்படி இருந்தாலும் 1 to 1 இருக்கலாம். ஈக்குவலா இருந்தாலும் 1 to 1 ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஓகேவா? கம்மியாக இருந்தாலும் 1 to 1 ஃபங்க்ஷன் வர முடியும், ஈக்குவலாக இருந்தாலும் 1 to 1 ஃபங்க்ஷன் இருக்க முடியும். அடுத்தது there is no onto function from A to B if m is less than n. m வந்து n விட கம்மியாக இருந்தால் onto ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. இப்போ இதில் பாருங்க m வந்து n விட கம்மியாக இருக்கு இல்லையா, இதில் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, இதில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ பாருங்க இது onto ஃபங்க்ஷனா, ஏன்னா onto ஃபங்க்ஷனில் ரேஞ்சு கோடமைன்னு ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். இங்கே ரேஞ்சு கோடமைன்னு இல்லை. நீங்கள் கேட்கலாம் மிஸ் 3 இப்படி ஈக்குவேட் பண்ணிட்டா அப்போ ரேஞ்சு கோடமைன்னு ஈக்குவல் ஆயிருமே. அப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன், இங்கேருந்து வி ஷேப் போனால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. இங்கேருந்து வி ஷேப் போனால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கேருந்து வி ஷேப் வந்தால் அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. புரியுதா? ஸோ அப்போ இது onto கிடையாது. இப்போ சப்போஸ் m வந்து n விட கம்மியாக இருந்தால் அது onto ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. onto ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா m வந்து ஒன்று n விட ஜாஸ்தியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதில் பாருங்கள் m n விட ஜாஸ்தியாக இருக்குல்ல, ஏன்னா m is equal to 3 and n is equal to 2. அப்போ அது onto ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். அப்போ it can be an onto ஃபங்க்ஷன். இப்போ இது onto ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். ஈக்குவலாக இருந்தாலும் onto ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த எலிமெண்ட் இல்லைன்னா அப்போ அது ontoவாக இருக்கலாம். பாருங்கள் ரேஞ்சு கோடமைன்னு ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ஸோ அப்போ onto ஃபங்க்ஷனாக இருக்கலாம். And then there is a bijection from A to B if and only if m is equal to n. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும்? பைஜெக்டிவ்னா என்ன சொன்னோம்? 1 to 1 and onto, both 1 to 1 and ontoவாக இருந்துச்சுன்னா அப்போ m is equal to n இருந்தால் மட்டும்தான் நமக்கு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். both 1 to 1 and onto. இப்போ பாருங்கள் இதில் m-ம் n-ம் ஈக்குவல். சப்போஸ் இந்த டிங்கிற எலிமெண்ட் இல்லை, ஓகேவா, இதுலேயும் 3 எலிமெண்ட் தான் இருக்குது, இதுலேயும் 3 எலிமெண்ட்டாக இருக்குன்னா அப்போ இது 1 to 1ஆகவும் இருக்குது, அதே சமயத்தில் ontoவாகவும் இருக்குது இல்லையா. பாருங்கள் ரேஞ்சு கோடமைன்னு ஈக்குவலாக இருக்குது, அதே சமயத்தில் 1 to 1ஆகவும் இருக்குது. ஸோ அப்போ m is equal to n இருந்தால் மட்டும்தான் bijection is possible. that is both 1 to 1 and ontoவாக இருக்கும். the function will be both 1 to 1 and onto. and then there is no bijection from A to B. எப்போ பைஜெக்ஷனே இருக்காதுன்னா if and only if m is not equal to n. m-ம் n ஈக்குவலாக இல்லைன்னா பைஜெக்ஷனாக இருக்க முடியாது. that is both 1 to 1 and ontoவாக இருக்க முடியாது. it cannot be like that. okay. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், புரியாததை கேளுங்க. நாளைக்கு இதுவும் பார்ப்போம். இதுவும் நமக்கு ரொம்ப, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு 1 to 1 ontoவான்றதெல்லாம் நீங்களே ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸுங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, ஒயின், இதெல்லாம் நீங்கள் இதுவாக போட்டு ஆரோ டயக்ராமாக போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இதுவாக போடாமல் ஆரோ டயக்ராமாக போடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. ஒய்ங்கிற ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? A B C D E. ஓகேவா, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் கிவன் இன் எஃப்? 1, A 2, C 3, E 4, B. ஸோ 1, A, 1 is related to A. அப்புறம் 2, C, அப்புறம் 3, E, அப்புறம் 4, B. இப்படி கொடுத்துருக்காங்களா? இது வந்து நமக்கு திஸ் இஸ் அன் 1 to 1 ஃபங்க்ஷன். பாருங்கள், ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட் தானே, நேர்கோடாக இல்லைனாலும் இந்த பிஏ தூக்கி இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட் தான் ரிலேட் ஆகிருக்கு. இங்கேருந்து வி ஷேப்பே வரல. இங்கேருந்து வி ஷேப் வந்தால் தான் அது 1 to 1 கிடையாதுன்னு சொன்னேன். இங்கேருந்து நமக்கு வி ஷேப்பே வரல. ஸோ அதனால் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அன் 1 to 1 ஃபங்க்ஷன். அண்ட் இது onto கிடையாது, ஏன்னா இங்கே டிங்கிற ஒரு எலிமெண்ட், எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்கு இல்லையா. ரேஞ்சு கோடமைன்னு ஈக்குவல் கிடையாது, ஏன்னா ரேஞ்சுங்கிறது ABCD, சரி ABCE, D கிடையாது இல்லையா. ஸோ அப்போ இது ரேஞ்சு கோடமைன்னு ஈக்குவல் கிடையாது. ஸோ திஸ் இஸ் 1 to 1 பட் நாட் onto. இது 1 to 1 ஆனால் onto கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் நீங்கள் ஆரோ டயக்ராமாக நீங்களே வரைஞ்சி இதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் நாட் 1 to 1 பட் இட் இஸ் நாட் onto. இது 1 to 1ம் கிடையாது, ontoவும் கிடையாது. இது வந்து 1 2 3 4
இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏபி. ஓகேவா? ஸோ 1 இஸ் ரிலேட்டட் டு ஏ, அப்புறம் 2, ஏ, அப்புறம் 3, ஏ, 4, ஏ. பாருங்கள், இது 1 to 1 கிடையாது, ஏன்னா இங்கேருந்து வி ஷேப் வருது, அதனால் இது 1 to 1 கிடையாது. ஆன் டூ கிடையாது, ஏன்னா இங்கே பின்னு ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்குது. வி ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் பி. ரேஞ்சும் கோடமெனு ஈக்குவல் இல்லை. ஓகேவா? அது மாதிரி நீங்களே இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் டெஸ்ட் திஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் இது ஒரு ஹோம்ஒர்க்கு மாதிரி எடுத்துகிட்டு இதில் எது 1 to 1, எது ஆன் டூ, அது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. இது நீங்கள் இந்த மாதிரி ஆரோ டயக்ராமாக போட்டு பாருங்கள், இது எல்லாமே புரியும். இது வந்து யூ டேக் இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். இந்த இது மட்டும் ஹோம்ஒர்க்காக போடுங்க இன்றைக்கி. ஜஸ்ட் இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எது 1 to 1, எதோ ஆன் டூ, அது புரிஞ்சுக்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கேருந்து வி ஷேப் வரும். இதை நீங்கள் எதுவாக வரைஞ்சிங்கன்னா இங்கேருந்து வி ஷேப் வரும், டொமைன்லேருந்து வி ஷேப் வருமா இருக்கும். அதனால தான் இது ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆர் இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். 4க்கு பாருங்கள் எதுவுமே ரிலேட் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ஏ ஃபங்க்ஷன், இட் இஸ் ஒன்லி ஏ ரிலேஷன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது ஜஸ்ட் நீங்கள் ஹோம்ஒர்க்காக இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மீதி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.